ஹலோ ஆர்சிபியன்ஸ், லாஸ்ட் 2 சீசனா எந்த விதமான கால்குலேட்டரும் யூஸ் பண்ணாம பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிருக்கும். பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்டும் வந்தாச்சு. இதை விட ஒரு ஆர்சிபி ஃபேனுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரிக்கெட் மற்றும் ஆர்சிபி சம்பந்தப்பட்ட வீடியோஸ்க்கு என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேகேஆருக்கு அகைன்ஸ்ட் நடந்த மேட்ச்ல ஆர்சிபி ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் எப்படி ஆடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்து ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மாதிரியே ஆடி இருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம பவுலர்ஸும் நல்லா போட்டிருந்தாங்க. எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அதை பத்தி டீட்டெயிலா பேசுறதை விட நம்ம வேற ஒருத்தரை பத்தி டீடைலா இப்ப பேசி ஆகணும். ஒரு பிளேயர் அவரோட லாஸ்ட் 2 இன்னிங்ஸ் டக் அவுட் ஆயிருந்தா அடுத்த இன்னிங்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷரா உள்ள வருவாங்க. ஆப்போனன்ட் டீம் அதை வச்சு ஒரு பெரிய அட்வான்டேஜ் எடுத்து ப்ரெஷர் போடுவாங்க. ஆனா ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட்லயே 2 மேட்ச் டக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிளேயர் வரப்போவும் எந்த விதமான ஃபியரும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய இன்னிங்ஸ் தான் ஆட போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் சரி ஆப்போனன்ட்டுக்கும் சரி கொடுக்குற ஒரே ஆள் விராட் கோலி. அதுக்கேற்ற மாதிரி நேற்று விராட் கோலிக்கான ஒரு டே ஒரு 190+ ரன் சேஸ் கண்டிஷன்ஸ்லாம் அவருக்கு ஏற்ற மாதிரியே இருந்தது. கரெக்டாக அது யூட்டிலைஸ் பண்ணாரு. நல்லா ரன் ஸ்கோர் பண்ணாரு. அதுவும் பெரிய கிரவுண்ட் யூட்டிலைஸ் பண்ணி இந்த 1ம் 2ம் கன்சிஸ்டண்டா எடுத்துட்டே இருந்தாரு. அதுதான் விராட் கோலியோட குவாலிட்டியும் கூட. 190+ சேஸ்லாம் எப்பவுமே ஒரு விதமான ட்ரிக்கி சேஸ் தான். ஆனா விராட் கோலி 100ஆல இந்த சேஸ் ரொம்ப கஷ்டமா தெரியல. ஈஸியா மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாரு. அந்த குரூஷுவல் 2 பாயிண்ட்ஸும் எடுத்தாச்சு. பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க 2 லீக் மேட்சஸ்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே போதும். நம்ம அந்த டாப் 2 ஸ்பாட்ல பினிஷ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாயிடும். அங்க இருந்து குவாலிஃபையர் எப்படி ஆட போறோம், எப்படி பிளே ஆஃப் பர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்றத பத்தி தான் எல்லாருமே யோசிப்பாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.